மனவளக்கலை அன்பர்களுக்கு கூடுதல் சிறப்பு தவமாக பஞ்சபூத நவகிரக தவம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதன் சிறப்பம்சம் குண்டலினி யோகம் கற்காதவரும் குண்டலினி தீட்சை பெறாதவர்களும் செய்ய முடியும் என்பதே ஆகும். இந்த தவம் 2 பாதியாக இருக்கிறது. முதல் பாதியில் பஞ்சபௌதீக தோற்றங்களான ஆகாசம் என்ற விண், காற்று, வெப்பம், நீர், கெட்டிப்பொருள் மண் ஆகியவற்றுக்கு மதிப்பளித்து போற்றி அதன் நட்பை பெறுகிறோம். உடல் நமக்கு இருக்கின்ற பஞ்சபூத சக்திகளை குறைநிறை சமன் செய்து வளப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்து நவக்கிரகங்களான சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, ராகு மற்றும் கேது கிரகங்களை அகக்காட்சியாக கண்டு போற்றி அதன் நட்பை பெற்று அதன் அலைகளின் தாக்கங்களை ஏற்று நமக்குள்ளான தூண்டுதல்களை முரண்பாடு இல்லாத வகையில் அமைத்துக் கொள்ள பழகுகிறோம். அதாவது நவகிரகங்களின் தன்மைகளுக்கு நாம் ஒத்துப்போகிறோம் என்று சொல்லலாம். அதன்படி நமக்கான பாதிப்புகள் குறைய வாய்ப்பு உள்ளது. பொதுவாகவே சோதிடத்தில் பரிகாரம் என்பதற்கு இடமில்லை. எந்த வகையிலும் நமக்கான விதி மாற்றப்பட முடியாது என்பது உண்மை. ஆனால் பரிகாரம் என்ற வகையில் நாம் நம்முடைய காலம், நேரம், பொருள் ஆகியவற்றை செலவு செய்கிறோம். ஒரு வகையில் இது அவரவருடைய மனதுக்கு ஆறுதல் அளித்தாலும் கூட பாதிப்பும் தோஷமும் கலைந்து விடுவதில்லை. ஏதோ சிறிது நாட்கள் மனம் அமைதியில் இருந்தாலும் மறுபடியும் வழக்கமான பதற்றம் வந்து தொற்றிக்கொள்ளும். மறுபடியும் சிக்கலில் சிக்கிக் கொண்டிருப்பதை நினைத்து மனம் வருந்தும். அதனால் நம் அன்றாட வாழ்வும் நடவடிக்கையும் சிதறும். இந்த இடத்தில்தான் பஞ்சபூத நவக்கிரக தவம் முக்கிய பங்காற்றுகிறது. எப்படியென்றால், மனம் நவகிரகங்களை நினைத்து தவம் செய்யும் பொழுது அக்கிரகங்களோடு கலந்து அதன் தன்மைகளை பெறுகிறது. இதனால் நம் மனதிற்குள்ளாக இருந்த அந்தந்த கிரகங்களின் எதிர்ப்பான தன்மைகள் மாறுகிறது. இருப்பதை திருத்தி ஏற்றுக்கொள்கின்ற தன்மைக்கும் மனம் மாறிவிடுகிறது. இத்தவத்தால் மனம் தன்னை திருத்திக் கொள்வதோடு ஊக்கமும் பலமும் பெற்றுவிடுகிறது. இந்நிலை வழக்கமான பரிகாரம் என்பதற்கு மேலான நிலையாகும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் ஏதோ ஒரு முறை தவம் செய்து முடித்தாலே போதுமா? இல்லை, தொடர்ந்து தவம் செய்தல் அவசியமாகும். இப்படியாக தினமும் ஒரு முறை பஞ்சபூத நவகிரக தவம் செய்து வரும் வேளையில் உங்கள் ஜாதகப்படி அமைந்த கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகின்றன. அந்த நிவர்த்தியை உங்களுக்கு நிகழும் அன்றாட மாற்றங்களின் வழியாகவே அறிந்து கொள்ளவும் முடியும். இது ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையில் நிகழ்வதோ என்ற சந்தேகம் கொள்வதற்கு அவசியமில்லை. மனம் என்பது இயற்கையின் அற்புதமாகும். எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறும் சக்தி படைத்தது. அத்தகைய மனம் கிரகங்களின் அலைகளோடு கலந்து நன்மையை பெறும் சக்தியை பெறுகிறது. இதுவே உண்மையாகும். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.